அதோட ஒவ்வொரு துளியிலையும் கண்டிப்பா நீதான் இருப்ப சந்திரகாந்தா. குத்து ரத்தம் வரட்டும். வீர், நீ என்ன பண்ற? விடு, உனக்கு காயப்படுது வீர், வலிக்க போகுது வீர், தூக்கி போடு. இன்னொருத்தன் கூட உன்னை சேர்த்து பார்க்கறத விட வேற என்ன வழி இருக்கு? உன்னை கட்டிக்க போறவன் யாரா இருந்தாலும் என்னை விட சிறந்தவன் என் கண்ணை பார்த்து நேரா சொல்லு. நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், அந்த நிமிஷமே நான் இங்கிருந்து போயிடுறேன். திரும்ப எப்பவுமே வரமாட்டேன். நான் போய் ஆகணும். போ. போ. நீ போக விரும்பல. சந்திரகாந்தா, என் அப்பா அம்மா என்ன தேடுறாங்க, நான் போய் ஆகணும். வீர், எல்லாமே மாந்திரீகமா? அந்த இடம், அங்கிருந்த வனத்து பூச்சிகள் எல்லாம் எல்லாத்தையும் நீதான் மந்திரம் பண்ணி வர வச்சியா? இது உனக்கு தான். வாங்கிப்பியா? யார் நீ? நீ மந்திரம் பண்ண, உனக்கு மந்திரம் தெரியும். நீ நீ ஒரு மாயாவியா? யார் நீ? நீ இதை வாங்கிப்பியா? அப்போ உனக்கு எல்லாம் புரிஞ்சிடும். என் மனசுல என்ன வலி இருக்கோ அந்த வலி உனக்கும் புரியும். நீ யாருன்னு சொல்லு. சந்திரகாந்தா அங்க இருக்கா? எங்கயா? கூப்பிடுங்க. சந்திரகாந்தா, சந்திரகாந்தா, நீ அறைக்குள்ள இருக்கிறதா தானே நினைச்சோம். இங்க என்னமா பண்ற? அம்மா, அது வந்து குளிர்காத்து வாங்கலான்னு வந்தேன். அங்க சடங்கு ஆரம்பிக்க போது நீ இங்க வந்துட்டியா? வா, அங்க எல்லாரும் உனக்காக காத்துட்டு இருக்காங்க. வா 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 வா. நீ யாரோ கொடுக்கறத வாங்கிக்கணும்னு நினைக்கிற, ஆனா நான் இதை வாங்க வைப்பேன். விதியை மாத்த முடியுமா? எனக்கு தெரியாது, ஆனா மாத்துவேன். என்ன சடங்கு? பொண்ண கண்டுபிடிக்கிற சடங்கு தான். என்னது அவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டீங்க? அது என்னன்னு தான் கொஞ்சம் விளக்குங்களே. ஏன்னா இது பையனோட அக்னி பரீட்சை. இந்த சடங்கு தான் ஒரு மணமகனை தகுதியானவனா ஆக்குது. உண்மைதான சம்பந்தி? கண்டிப்பா. இப்போ சடங்கு படி பொண்ணையும் ஒளிச்சு வச்சுட்டோம், அந்த அறையோட சாவியையும் ஒளிச்சு வச்சுட்டோம். இப்ப அந்த பையன் அறையோட சாவியை தேடணும், அப்புறம் பொண்ணையும் கண்டுபிடிக்கணும். ஒருவேளை பொண்ண வேற யாராவது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா? ஓ, என்ன பையன் தோத்துடுவான், அப்புறம் சடங்கு படி ஜெயிக்கிற ஆளுக்கு மாப்பிள்ள 10 பணம் கொடுத்தே ஆகணும். இல்ல 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 இல்ல, அப்படி நிச்சயமா நடக்காது. ஏன்னா என் பையன் அவளை கண்டிப்பா கண்டுபிடிப்பான். சரி சரி, பார்க்கலாம். இன்னைக்கு விதி யார் பக்கம் இருக்குன்னு பாத்துருவோம். இன்னைக்கு கல்யாண பொண்ண நாங்க கண்டுபிடிக்கிறோம், அப்புறம் 10 பணம் எங்களுக்கு தான். சாவி எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். அப்போ வா, 2 பேரும் சேர்ந்து கண்டுபிடிப்போம். பாதி உனக்கு பாதி எனக்கு. என்னது பொண்ணா? இல்லப்பா பணம். நீங்க உங்க விதியோட சாவியை தேடுங்க. வீரா விதியையே தேடி போறான்.
தேடு தேடு. இங்க வா இங்க வா. எங்க எங்க பாரு. அங்க தேடு. இங்க எங்கேயாவது தான் சாவி இருக்குன்னு உமாங் சொன்னா, நல்லா தேடி பாரு. போ போ அங்க. ஏய் தள்ளுங்க. எங்க அப்பா என்ன சொல்லுவார் தெரியுமா? ஒரு மாவீரனோட தலை 3 பேர் முன்னாடி தான் குனியணுமா. ஒன்னு கடவுள், அப்புறம் அம்மா, இன்னொன்னு நீ. உனக்காக பையன் சாவி தேடிட்டு இருக்கான். பாத்துட்டே இரு. இப்போ பையன் குதிரையில பறந்து வருவான், அப்புறம் உன்னையும் தூக்கிட்டு போயிடுவான். கோயிலுக்கு பக்கத்துல ஒரு குடிசை இருக்கு. அந்த பொண்ணு அந்த குடிசையில தான் இருக்கா. நான் உருவாக்க போற புயல்ல அந்த மீனவர்களுடைய குடிசையே ஒண்ணும் இல்லாம காணாம போயிடணும். இன்னைக்கு நான் அந்த பொண்ணுடைய மரணத்தை பார்க்கணும். கொன்னுடுங்க. அப்படியே செய்யறோம் ராணியம்மா. சாவி சாவி இங்கதான் எங்கேயாவது இருக்கும். பாரு இங்க இங்க இங்க. என்னது சாவி கிடைச்சிருச்சா? ஓடுங்க இங்க இருந்து எல்லாரும் ஓடுங்க. ஓடு. நம்ம இங்க இருக்க கூடாது. வா வா சீக்கிரம் போ. வா வா. இந்த பயங்கரமான புயல் சந்திரகாந்தா இருக்கிற குடிசை பக்கம் போகுதா? வேகமா போடி. உள்ள வாங்க. என்ன நடக்குதுங்க? ஐயோ. கையை கொடு.